அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே. ஒரு நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு. நலமோடு வாழ அப்படிங்கிறது பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அடுத்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மிகச்சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் வந்திருக்காங்க. ஸோ நான் என்னுடைய உரையை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஸோ டீயில் நம்ம நிறுத்தணும். இங்கே டீயை பற்றி அருமையாக நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் தொடர்ந்து லீட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம டீயாக எடுக்காமல் தேநீர் பாயாசமாக எடுத்துக்கிறது தான் நிறைய பிரச்சனைக்கு அடித்தளம் விடுது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் நாம் சொல்ல வந்த கருத்துக்கள் நிறைய. பட் எளிமையாக என்னோட உரையை முடிக்கிற ஒரு 5லிருந்து 10 மணித்துளிகளில் இந்த உலகத்திலே அதிக அசுத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மெட்டபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே டாக்டர் ராபர்ட் லஸ்ஸிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் அவர் கேட்கிறாரு, இந்த உலகத்திலே மிக அசுத்தமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலானது மிக வியப்பாக இருந்தது. எது தெரியுமா? நம்மளுடைய குடல் தான் இந்த உலகத்திலே மிக அசுத்தமான இடமா. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர் அந்த மாதிரி பல்வேறு வகையான துரித உணவுகளை நம்ம போட்டு திணிக்கிறதுனால நம்மளுடைய குடல் அசுத்தமாயிருது. அந்த குடல் அசுத்தமானது இன்று பல்வேறு தொற்றா நோய்களுக்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு அருமையா அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் 2 வகையை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு. என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம கல்லீரலை பேணி காத்துக்கணும். 2வது, நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கணும். இதையெல்லாம் நம் தமிழ் முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தை எடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது. இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களானது நமக்கு உடம்பை நன்மையில் பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய துரித உணவுகளால் நம் குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை சிதைச்சிடுறோம். அது சிதைக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள், தொற்றா நோய்கள்ல முக்கிய இடத்துல இருக்கிறது இன்னைக்கு லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய். உங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சிதைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடிய முடக்குவாதமாகட்டும், சோரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாமே நம்ம குடல் சார்ந்த, நம்ம குடலை செதுக்குவதால் வந்தக்கூடிய நோய்கள். 2வது, கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கணும். கல்லீரலை பாதுகாப்பா இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உணவு, துரித உணவுகளாகட்டும், சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜஸ் சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட செயற்கை நீரூட்டக்கூடிய பானங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூலமா கல்லீரல் பாதிக்கப்படுது. இதை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய புத்தக திருவிழா வைத்து கல்வியை கொண்டாடுகிறோம், அதே போல ஆரோக்கியத்தையும் கொண்டாடும். அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஆரோக்கியத்தை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சுமையும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம யாரும் அதற்காக மெனக்கெடுவதே கிடையாது. நஞ்சில்லாத உணவு நமக்கு தெரிய. பாரம்பரிய அரிசிகள்ல எத்தனையோ வகையான அரிசிகள், கிட்டத்தட்ட 70,000 வகையான அரிசிகள் இருந்திருக்கு. கருப்பு கவுனி ஆகட்டும், மாப்பிள சம்பா ஆகட்டும், கருங்குருவை, நீலம் சம்பான ஆக சிறந்த அரிசிகள் நம்ம ஊர்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது வெறும் 20 வகையான அரிசிகள் மட்டும்தான். சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் 2-3 முறை அந்த நிகழ்வை குறிப்பிட்டார். என்ன அப்படின்னா, கிரீன் டீ குடிக்கிற பழக்கம். இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய சிஜின்னு சொல்லக்கூடிய எப்பிகேலோகெட்டிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது நம்ம உடம்பை பல்வேறு தொந்தரவுகள் இருந்து காப்பாற்றுது. அதி முக்கியமாக நம்ம வயசாகாம இருக்கணும், என்றைக்கும் இளமையா இருக்கணும், நம்மளுடைய DNA தேய்மானம் அடையக்கூடாது அப்படின்னா இது சிஜி பெரும் பங்களிப்பை கொடுக்குது. நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய, நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய டீலோமர்னு சொல்லக்கூடிய ஒரு உரை. நம்ம எப்படி காலுக்கு ஷூ போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ எக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு கேப் போடக்கூடியது இந்த டீலோமர்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த டீலோமர் பகுதி சிதைவடைஞ்சதுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு தலைமுடி வெளுப்பாயிடுச்சு, தோல் சுருக்க வந்துருச்சு, உடல் உபாதைகள் வருதுன்னா உங்க டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டீலோமர் சிதைவடைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அந்த டீலோமரை சிதைவடையாமல் காக்கணும்னா நாம் நஞ்சில்லாத உணவை, நஞ்சில்லாத பாரம்பரிய பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியமா இருக்கு. இந்த இடத்துல அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரம்பரிய அரிசி பத்தி மட்டுமே நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல பேச முடியும். அவ்வளவு மருத்துவ குணங்கள். ஒரு கைப்பிடி மாப்பிள சம்பாவை நீங்க இட்லியில போடுறீங்க அப்படின்னா 4 கிரீன் டீ குடிச்சதுக்கு சமமான சிஜி நம்ம உடம்புல கிடைக்கும்னு இன்னைக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றாங்க. நம்ம கிரீன் டீயை கொண்டாட நாம நம் மாப்பிள்ளை சம்பாவை கொண்டாட மறந்துவிட்டோம்.
அதே போல முருங்கைக்கீரையை நம்ம கொண்டாட சுத்தமா மறந்துட்டோம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த கலோரி சத்தும் அதிகப்படியான மருத்துவ நன்மைகளை கொண்டது சூப்பர் ஃபுட். அந்த சூப்பர் ஃபுட்டுக்கான எளிய உதாரணம் நம்ம வீட்டு வெளியில இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய சுருள் பாசியை கொண்டாடும் நாம் நம் வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கை கீரையை கொண்டாடவில்லை என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸ்பைருலினா சாப்பிடுவோம் நிறைய பேர். அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி டெய்லி ஒரு கேப்சூல் போட்டுட்டா அவ்வளவு சத்து இருக்காப்பா அப்படின்னு. நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையில அதை விட பல மடங்கு சத்து இருக்கியா? எத்தனை பேருக்கு தெரியும்? பாலை விட 17 மடங்கு கால்சியம் இருக்கு. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்கு. கேரட், கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய கேரட்டை விட 10 மடங்கு விட்டமின் ஏ அதுல இருக்கு. ஆக சிறந்த மருத்துவ நன்மைகளை கொண்ட சூப்பர் ஃபுட் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை. ஒரு சொலவடை என்ன அப்படின்னா, பத்தியத்துக்கு முருங்கையை வாங்கிட்டு வாடானா இவன் போய் பாலுக்கு அவுத்திக்கீரையை வாங்கிட்டு வந்தானா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பத்தியத்துக்கு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வாடானா பாலுக்கு அவுத்திக்கீரையை வாங்கிட்டு வந்தானா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த முருங்கைக்கீரையை நாம் பத்திய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் தவறிவிட்டால் நாம் இறந்த பின் 3வது நாள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீட்டில் அவுத்திக்கீரை ரசம் வைத்து சாப்பிடுவார்கள். அதை தான் நீங்கள் முருங்கைக்கீரையை மறந்து விட்டால் அவுத்திக்கீரை ரசம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற சொலவடை. நிறைய பேர் இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம தமிழ் சமூகம் என்ன நமக்கு கொடுத்துட்டு போனோம்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் மறந்து தொலைத்து ஆரோக்கியத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய முடிவுரைக்கு வருகிறேன் நண்பர்களே. நிறைய தகவல்கள் பரிமாறலாம். அடுத்த பேச்சாளர்கள் தயார்கள் என்னுடைய முடிவுரைக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னா, அறுசுவை உணவு அதுதான் நமக்கு அடித்தளம். அறுசுவை உணவுக்கு அடித்தளம். இன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருஷ பிறப்பு. வேலூர் மாவட்டம் ஆந்திராவை ஒட்டி இருக்கிறதுனால இங்க பெரும்பாலான மக்கள் யுகாதியை கொண்டாடுவாங்க இல்லையா? யுகாதி பச்சடின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. எத்தனை பேர் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. யுகாதி பச்சடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புளியை கரைச்சிருவாங்க, அதுல மாங்காயை துண்டு துண்டா சீவல் பண்ணி போட்டுருவாங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெல்லம், அதோட வேப்பம்பூ கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டு அப்படியே சூடாக்காம அப்படியே கிண்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மிளகு, அதுல இருக்கக்கூடிய வெல்லம், சர்க்கரை, சொல்லக்கூடிய உப்பு, வேப்பம்பூ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சுவை. 6 சுவை தான் நம் உடலுக்கு அத்தியாயம். அந்த 6 சுவையும் கலந்து தான் இந்த யுகாதி பச்சடி செய்யப்படுகிறது. ஸோ இந்த 6 சுவையை நாம் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் என்றும் நமக்கு கிட்டும் என்று நம் முன்னோர்கள் அந்த யுகாதி திருநாளிலே நமக்கு முன்னாடிமா வச்சுட்டு போனோம். நம்ம கடைஞ்சி சாப்பிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் நம் முன்னோர்கள் சொல்ல வந்த கருத்தையும் மறந்துடும். மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நடக்கணும்னு சொல்றோம். ஒரு நோய் வந்துருச்சு, பார்க்குற ஒருத்தர், ஏப்பா மருந்து சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்குறோம். அதுக்கான பொருள் நிறைய பேருக்கு தெரியாது. மருந்து சாப்பிட்றோம், ரைட்டு, அது என்ன மாத்திரை? மருத்துவம் அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல்லுதான். மருவிய தத்துவம்னு பேரு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 96 தத்துவங்கள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த 96 தத்துவம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து திரிந்து மருவி போனதுதான் அதற்கு கொடுக்கக்கூடியதான் மருத்துவம். அந்த 96 தத்துவங்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான் மருத்துவம். அதற்கு கொடுக்கக்கூடியதுதான் மருந்து. அது என்ன மாத்திரை? அதில் தான் நாம் தமிழர் அழகா ஒரு பொருளான அர்த்தத்தை வச்சுட்டு போனோம். என்ன பொருள்? மாத்திரை, மாற்று இறை. உன் நோய்க்கு உன்னுடைய இறையை, உன்னுடைய உணவை நீ மாற்ற வேண்டும். இல்லை என்றால் காலத்திற்கு மருந்துக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும். அதுதான் மருந்தை எடுத்துக்கொள், மாற்று இறையை எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இறைனா உணவு, மாற்று இறை. இப்ப சக்கரை நோய் வந்துருச்சா, ஸ்வீட் சாப்பிடாத. ரத்த கொதிப்பு இருக்கா, உப்பை தவிர்த்துக்க. அதுதான் மாற்று இறை. அதுதான் மருந்தையும் மாத்திரையும் ஒன்று சேர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது மாத்திரைனா வெறும் டேப்லெட் தான். டேப்லெட்டுங்கிறது மாத்திரை ஆயிடுச்சு. ஆனா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா மாற்று இறை அப்படிங்கிறது அர்த்தம். இறுதியாக ஒரே ஒரு திருக்குறளை நம்மளுடைய தமிழ் முன்னோர் எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு திருக்குறள், என் ஐயன் திருக்குறள் சொன்னதை நான் சொல்லி முடிவெடுச்சுக்கிறேன். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது நோய். அடுத்து என்ன வரப்போகிறது?
அடுத்த பருவநிலை மாறும்போது, அடுத்த சூழ்நிலை மாறும்போது என்ன நோய் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கான உணவை மாற்று, அதற்கான உடல் வாகுவை மாற்றி உடற்பயிற்சி செய், அதை தடுத்துக்கொள், அதை தடுத்து கொண்டால் நோய் உன்னை என்னைக்கும் நெருங்காது என்று அழகாய் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை. அதிர வருவது ஒரு நோய். நலமோடு வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு உணவும், பாரம்பரிய உணவும், மன மகிழ்ச்சியும், உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு சிறப்புரை வழங்கிய மருத்துவர் தில்லைவாணன் அவர்களுக்கு நன்றி. வேலூரின் இந்த புத்தக திருவிழா வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளம் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற மக்களே அதற்கு சாட்சி. நம்முடைய மதிப்பிற்கினிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி